விஜய் வந்து காவேரிய பார்க்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அந்த டைம்ல ராகினி வந்து மனசுக்குள்ளேயே விஜயும் காவேரியும் ஒன்று சேரக்கூடாது, எப்படியாவது வெண்ணிலாவை இந்த வீட்டிலேயே வச்சிருக்கணும், இந்த வெண்ணிலாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டோம் அப்படின்னா காவேரி இந்த வீட்டுக்கு வந்துருவா, அதனால விஜய் வந்து மதுரை போயிட்டு வரத்துக்குள்ள எப்படியாவது நம்ம வீட்டில் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கணும், என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சே இருக்கும்போது சரி நம்ம அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்தது எல்லாத்தையுமே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதிக்கு கால் பண்றாங்க. அப்பா அப்பா இந்த விஜய் வேற மதுரைக்கு வராரா, அந்த வெண்ணிலாவோட ரிலேட்டிவ் அங்க யாரோ இருக்கிறாங்க போல, அவரை கூட்டிட்டு வந்துருவாரு போலையாட்டிருக்குப்பா, என்ன பண்றதுனே தெரியல, இந்த விஜய் வேற எப்ப பார்த்தாலும் இந்த காவேரி காவேரின்னு சொல்லிட்டே இருக்கிறாருப்பா. பசுபதி இருந்துகிட்டு இங்க பாருமா, நீ எதுக்காகவும் பயப்படாத, அந்த வெண்ணிலாவை எப்படி இந்த வீட்டை விட்டு அனுப்புறாங்கன்னு மட்டும் நானும் பாத்துறேன், அந்த வெண்ணிலாவை நிரந்தரமாவே அங்கேயே வச்சுக்கிற மாதிரி நான் ஒரு பிளான் போடுறேன், நீ எதுக்கும் பயப்படாத, எனக்கு ஒரு வேலை இருக்கு ராகினி, அந்த வேலையை முடிச்சுட்டு நான் உனக்கு வந்து கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் கட் பண்ணிடுறாங்க. விஜய் வந்து காவேரியை பார்த்ததும் காவேரி ஒரு சந்தோஷமான விஷயம் காவேரி, நீ இவ்வளவு நாளா என்கிட்ட கேட்டுட்டு இருந்தல்ல, அந்த வெண்ணிலா கிட்ட சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் சொல்லிட்டேன், எனக்கும் காவேரிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, என்னோட ஒய்ஃப்னா அது காவேரி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெண்ணிலா கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதும் காவேரிக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அதை வெளியே எதுவுமே காமிச்சுக்காம, அப்போ வெண்ணிலாவோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதும் விஜய் வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. காவேரி வந்து மனசுக்குள்ளேயே இப்பயும் நம்ம பிரெக்னெண்டா இருக்கிறது விஜய்க்கு தெரியவே கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. விஜய் வந்து காவேரி கிட்ட, காவேரி நீ சொல்றது நான் பண்ணிட்டேன், இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நீ இப்பவே கிளம்பி வா, நம்ம தாத்தா வீட்டுக்கே போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. விஜய்க்கும் காவேரிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கூடிய சீக்கிரத்துல ரெண்டு பேரும் சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.